என்ன குரு அக்கிரமா இருக்குது? சமுத்திரக்கணி ஆளுங்க வெட்டி போட்ட எந்த பயலுக்கும் நீ ரத்தம் கொடுத்து காப்பாத்தினல. அவன் சமுத்திரக்கணி மேல போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான்பா. அதான் உன்னைய கட்டிட்டு வானா அவனுங்க ஆளுங்க வெட்டி வரன்னு கிளம்பி வந்திருக்கானுங்க. சமுத்திரக்கணி கிட்ட சொல்லி வை, நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டையில நான் லீவ் மட்டும் தான் போட்டிருந்தேன். லீவ் முடிஞ்சு வந்துட்டேன். ஈவிரக்கம் எல்லாம் அடிப்பல்ல, என்கிட்ட வச்சுக்க வேணாம் சொல்லு. எரும மாடு கணக்கா இருக்காங்க, இதை தூக்க முடியல. கேள்விப்படி இறக்குன வரைக்கும் சரி, சரக்கு ஏத்தாதல. என்ன சொல்லுத? இது பெர்னாண்டஸ் ப்ராப்பர்ட்டிப்பா. அவங்க ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. போன தடவை இறக்குன சரக்கு காசு கொடுத்துட்டு இந்த சரக்கு எடுத்துட்டு போக சொல்ல. ஏலே, நான் சொன்னேன்னு பெர்னாண்டஸ் கிட்ட சொல்ல. இல்ல செமி ஜோசப் வாங்க. வால என்ன பெர்னாண்டஸ், உங்ககிட்ட சரக்குக்கு காசு கொடுத்தானே, குரு கிட்ட கொடுத்தியா நீ அமுக்கிட்டியா? கடல்ல வேணும் உப்பு குறையும், உங்ககிட்ட விசுவாசம் குறையுமா? உன் கால வேணா விழுந்து கெஞ்சி கேக்குறேன். அந்த வேளாங்கண்ணி ஆத்தா சத்தியமா சொல்லுதே, குரு கிட்ட அவன் கையில தான் இந்த பணத்தை கொடுத்தேன், என்ன நம்புப்பா. ஏய் குரு, செமி ஜோசப் அவன் கண்ணால உன்னை பார்த்து உன் கையில காசு கொடுத்தானாமே. என் கையில எந்த பயலும் எதையும் கொடுக்கல, புரிஞ்சதால? பணம் வரலனா போச்சுன்னு பவுடரை கடல்ல கரைச்சிருவேன். இத கப்பல் கொண்டு கேட்டாலுங்க கையில இப்பதான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள சனியமா இருந்து நிக்கானுல. என்ன சினிமால கடைசியில வருவேடா, அதே மாதிரி வரமுடியாடா. We are from Narcotic Control Bureau. உங்க கார்ல ஹெராயின் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, டியூட்டி வந்ததுனால வர வேண்டியதான் போச்சு. டிபார்ட்மெண்ட் ஆர்டர் அண்ணாச்சி, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். எந்த பையக்குள்ளயோ ராங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானாச்சு. அவன் யாருன்னு துப்பு சொல்லு. ஹீரோயினி கிடத்த ஹீரோயினி கிடத்தம்னு அண்ணாச்சியாரு சொல்லிய. நல்லா பாருங்கடா ஐயா, சிம்ரன், ஜோதிகா, திரிஷா, கிரண் யாராவது இருக்காங்கன்னு பாருங்களேன். சார், இங்க டிக்கில இருக்கு சார். எப்படி இல்ல எங்க வந்துச்சு? சொல்றபடி நடக்கணும். என்ன சரி உண்ட விட்டு ரெண்டகமா பண்றேன். அதான் இவன் தான் கார் டீக்ல வச்சு போதை பொருளை கடனை பார்த்திருக்கான். ஆமையா, காசு காசுப்பட்டு தெரியாம செஞ்சு முடிவுட்டு மினிங்க அவனை உள்ள தூக்கி போட்டு சாகறீங்க. நடன அதான் நீங்க உட்காருங்க உட்காருங்க. வண்டி அடியா சார். எக்ஸ்கியூஸ் மீ சாரி, காரை சீஸ் பண்ணிருக்கோம். அதான் அதான் இந்த இசகோட கார் போன பரவாயில்ல. அக்காக்கு போன் பண்ணி சொல்லுங்க. டாஜி, போர்டு, ஆப்பிள், ஹோட்டா ஏதாவது ஒரு கார் வந்துரும்ல. அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி, ஜாக்சன் தர மாதிரி இருந்தவர வெள்ளையரே கார் விட்டு வெளியேறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுல. ஏதோ குரு குருன்னு சொல்லுவேல, அந்த செரிக்கு மவன் தான் போலீஸ்க்கு துப்பு கொடுத்திருக்கான். என்னல குருகுலத்துல உட்கார்ந்து உட்காந்துருக்கிய? அண்ணாச்சி எடுத்து சொல்லுங்கள. அடே இந்த வரும் அடிச்சானே அவன் தான் குருன்ட்டு. அவன் தான் அத்தான் நாம வெட்ட பையில காப்பாத்தி ரத்தம் கொடுத்து போலீஸ்ல மாட்ட வச்சால. எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல. ஆனா ஒண்ணு, நான் அவனை பார்க்கணும், அவன் என்ன பார்க்க கூடாது. அவனை பணமா கொண்டு வாங்கல. அன்னைக்கு 10 பையலுக்கு மாடு மாதிரி போனீங்களாடா, என்ன ஆச்சு? வந்துட்டா அவனுங்க ஆக்கம் கட்ட கூவங்க. நான் போறாட்டா. என்னல பேச்சுது? உங்க அக்காக்கு யாரில பதில் சொல்றது? அதெல்லாம் நானே வந்து சொல்லிக்கிடுறேன். சாத்தூர்ல இனிப்பு சேவை கட்டுவாங்கல்ல, அப்படி பொட்டலமா கட்டி கொண்டு வாங்க. வந்து குளிக்க வெண்ணி போட்டு வைங்க. சமுத்திரக்கணி மச்சான் அரவரோட வந்துட்டு இருக்கான். எங்க அத்தான போச்சுக்கிட்ட உன்ன தொலைச்சு கட்டுறவன். தல போல வருமா, தல போல வருமா, தல போல வருமா.
மழையில் கொடையில் தொலை கட்டி அடிப்பதில் தலை கட்டி வைப்பதில் தல போல வருவா தல போல வருவா தல போல வருவா தல போல வருவா தல போல வருமா. என்னல குடியிருந்த கோயில் ஞாபகத்தில் இருக்கியால, அதாம்ல உங்க ஆத்தா ஞாபகத்தில் இருக்கியான்னு கேட்டேன். என்னல யாருக்கு போன் பண்றேன்னு பாக்கியால? எமனுக்கு தான். போன அண்ணாச்சி கிட்ட குடுல, குரு விஷயமா பேசணும். வணக்கம் அண்ணாச்சி, நான் தான் சுருளா பேசுறேன். உங்க மச்சான் பவளமுத்து கொண்டானே அந்த குருவிட்டு தான் வேலை பார்க்கேன். எல்லாம் சுட்டுவேன்ல அண்ணாச்சி. உண்மையில அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, அடுக்காத காரியம் பண்ணிட்டான் அண்ணாச்சி. அதான் மனசு ஒப்புல அந்த குருவுக்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து இப்ப கெட்டி போட்டு வச்சிருக்கேன். நெசமா அண்ணாச்சி, இப்ப நான் உண்மை கட்சி அண்ணாச்சி. ஆள அனுப்புறா? அனுப்புங்க அனுப்புங்க. இல்லையே ஜீவா, என்ன சாமி கிட்ட வேண்டிக்கல ஏன் அடுத்த ஜென்மத்திலேயாவது ரெட்டியா பிறக்க வைக்காதேன்னு. ஆமா, குரு இது வரைக்கும் அண்ணாச்சி பாத்திருக்கானா? எங்க பார்த்ததே இல்ல. இல்லனா குரு இப்படி பிளான் பண்ணுவானா? ஏன்பா, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? அம்மாவை பாக்கணும். ஐயோ, நீ கன்ஃபார்மா பேயத்தான்ல அலைய போற. ஏன்? அட யாருல நீ? நிறைவேறாத ஆசையோட சாவறவெல்லாம் பேயாத்தான்ல அலைவாங்க. வாங்கல, சீக்கிரம் வாங்கல. உன்னை எமனோகத்துக்கு அனுப்புறதுக்கு எம தூதனை வந்துட்டானுங்களே. எந்திரி எந்திரி. யோ, கட்ட உக்காம எப்படியா இருந்திருப்பேன்? அதுவும் சரிதான். இது எங்க வைக்க? அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடு. அவரு சாகுற நேரத்துல உபகாரம் பண்றியா? கால் கால். ஆமா, இது டூப்பு துப்பாக்கி தானே? ஐயோ, இது டூப் இல்ல, நீதான் டூப்பு. அமைக்கிறாத சுற்றுல. என்ன எப்படி பயப்படுற? இந்தா, நீ ஆச்சும் துப்பாக்கியாச்சு. இப்படி அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கேல. போலாமா? அப்பாவிலும் அப்பாவி, டபுள் அப்பாவியே இப்பதான் பாக்கேன். ஹாய். என்ன ஜீவா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்னமோ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன். ஆனா இப்ப பேச்சு வர மாட்டேங்குது. அது சரி, அம்மா மனசுக்கு தெரியாதா தன் பிள்ளை எந்த நேரத்துல என்ன சாப்பிடுவான், என்ன நினைப்பான்னுட்டு? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா ஜீவா, சொல்லு. இப்ப அம்மா கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? சொப்னாவை கல்யாணம் பண்ணிக்க பெர்மிஷன் வேணுமா? அதுக்கு சொப்னா அப்பாவோட பெர்மிஷன் வேணும். ஏன்னா என்னோட பெர்மிஷன் ஆல்ரெடி கிராண்டட். ஆண்டி, யூ கிரேட். ஜீவா வா ஜீவா, இப்போ போய் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேக்கலாம். வா ஜீவா. சும்மா இருக்கியா? எனக்கு மண்டை இடிக்குது. 2 நாள்ல நீ ஆளே மாறிட்ட ஜீவா. கும்புரன் சாமி சொன்னான் ஜீவாவுக்கு தூத்துக்குடியில காத்தோ கருப்போ அடிச்சிருக்குன்னு. நம்ம மன்னார்ல இவனை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கிறான், ஏதோ பேய கண்ட மாதிரி. இத பாரு சொப்னா, ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். தேங்க் யூ ஆண்டி. எனக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. என்ன ஜீவா, என்ன யோசிக்க? சுர்லா, இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ சென்னைக்கு இருக்கு. ஏன், லாரி கூட பிடிச்சு போலாம். ஆனா நீ போக முடியாது. ஏன்? மறுபடியும் ஏனா? உங்க அம்மாவை தீத்து கேட்டுருவான்ல. என்ன யோசிக்க? இந்த சுர்லாவை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி குருவுக்கு போன் பண்ணுவான் தானே? நான் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணலன்னு வச்சுக்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மாவை தீத்துருவான்ல. அதான் குருவோட பிளான். சரி சரி, எடுத்து சாப்பிடு. பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பழகிக்கல. ஐயோ, என்னல இது? மோந்து பார்த்ததுக்கே பிளாட் ஆயிட்டான். அவனை விட்டா உடனே இங்க வந்துருவான். அதனால நீ அவனை கொண்டுரு. முருகா,
வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். டிரைவரண்ணே, வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு, ஒரு தலை தான் சொல்றீங்க? தலை ஹலோ, என்னல இங்கதான் வரியா? வா வா, உங்க அம்மா சாவுக்கு வந்துதான் ஆகணும். குரு, டே 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 டே, நீதாம்ல குரு, நான் ஜீவா. இறங்க பஸ் விட்டு. தோ, உங்க அம்மா கிட்ட போயிட்டே இருக்க. ஒரே சீவு. உனக்கு அம்மா வேணுமா வேணாமா? அவங்க நம்ம அம்மா குரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கை கழுவின பொம்பளை லவ. இவகிட்ட பால் குடிச்ச கூட, பாய்சன் குடிச்சா கூட இப்ப நினைக்கிறேன்ல. இறங்கல கீழே. குரு இப்ப என்னல பண்றது? ஏம்ல அவனை கொல்லல? எங்க இவன் மூஞ்சிய பார்த்தா உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு. பகீர்னதுப்பா. ஒன்னா வயத்துக்குள்ள இருந்தப்ப அவனை தீர்த்து இருக்கணும்ல. ஆமா, அப்ப மிஸ் பண்ணிட்ட. இப்ப என்ன வந்து ஏசு. சமுத்திரக்கனியும் பெர்னாண்டஸும் மீட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு மீட் பண்ணணும்? அப்பதான்ல இவன் போய் சொல்லி தப்பிச்சது தெரியும். சமுத்திரக்கனி பெர்னாண்டஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும். அவனை நம்ம இடத்துல வச்சுக்க. இந்த முறை அவங்க ஏமாற மாட்டாங்கல்ல. கரெக்ட். ஆமா, அம்மா உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? நாய்க்கு தெரியுது, பெத்த தாய்க்கு தெரியல. கடலுக்கு போன ரெண்டு ஆளுங்க கரை திரும்பல. கேட்டா அண்ணாச்சியை கேளுங்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வருது. சீஸ் பண்ண சரக்க வெளியே எடுக்க முடியல. உள்ளூர் போலீஸ்ல இந்த 4 நாள்ல என் மேல 8 கேஸ் பதிவாயிருக்கு. கேட்டா அதையும் அண்ணாச்சிட்ட கேளுங்காங்க. இதெல்லாம் என்னவே? நீ சொல்ல விட்டு போனதெல்லாம் நான் சொல்றல. 2 நாளைக்கு முந்தி போலநாயக்கம்பேட்ட வழியா நீ வந்தப்போ என் ஆள் சுட்ட குண்டு தேசத்தை பிடிச்சு தப்பலன்னா ஏன் இறால் பண்ணையில உங்க உடம்ப மிஷின்ல போட்டு பிழிஞ்சு எறாவுக்கு உணவாக்கி இருப்பேன். கேட்டுக்க பெர்னாண்டஸ், உன் உடம்ப புடிஞ்சா 1 வருஷத்துக்கு ஆகும்ல. நான் தான் அண்ணாச்சி கிட்ட நேரடியா பேசினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் சொல்லி கூட்டியாந்தாங்க. அண்ணாச்சி, நான் கரையோரம் வலை வீசுறவன். நீங்க கடலுக்கே வலை வீசுறவங்க. என் மேல ஏன் சனம் குப்பிளிக்கீங்கன்னு தான் கேட்கேன். நீ விளங்கிக்கிட்ட விளக்கம் சொல்றியா இல்ல விளங்காம விளக்கம் சொல்றியா? அண்ணாச்சி, இவ கலங்குற விளக்குக்கே வெளிச்சத்தை கட்டாம இருக்க. நீர் வாய் மூடிட்டு முத்து இருக்கும் போது சிப்பிக்கு என்ன பேச்சு? சிப்பி வாயை திறந்தா தானே முத்து கிடைக்கும். அப்ப அண்ணாச்சி உன் வாய்க்குள்ள சும்மா இருக்கா? இல்ல அண்ணாச்சி, சத்தியமா எனக்கு விளங்கல அண்ணாச்சி. எனக்கு விளங்குத மாதிரி சொல்லுங்க. நான் என்ன குத்தம் செஞ்சேன்? நீ பொழைச்சு போல. இனி உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ கிடையாதுல்ல. அண்ணாச்சி, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு விளங்கலையே. இவன் நேரா வந்தப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுல. இவன் என்ன கொல்ல ஆள் அனுப்பல. அந்த வேசி பைய குரு இவனை கை காமிச்சு விட்டுட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாலே. நல்லாவே நடிச்சுட்டாலே. என்னது? உங்களை கொல்ல அந்த குருவனா ஏவனா? சொட்டைய முறிக்க ஒத்திட்டு போல. அந்த இளநிக்கு நான் தாலே அருவா. பெர்னாண்டஸ், அதுக்கு முன்னால அவன் மேல கைய வச்ச. அண்ணாச்சி, கொஞ்சம் தப்புனா என் தலை குறைஞ்சிருக்குமா அண்ணாச்சி? சரி, அவன் பணத்தை புதைக்கிற வேலை எனக்கு கொடுங்க அண்ணாச்சி. யாருல எங்க அண்ணாச்சி, போய் அந்த குருவை குத்திட்டு வர. சரிங்க அண்ணாச்சி. என்ன இளவி இது? நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன சார் சொல்றீங்க? எங்க பேங்க் அக்கவுண்ட் நாங்க க்ளோஸ் பண்ணோமா? அதான் மேடம், நாங்களே நேர்ல வந்திருக்கோம். எங்களால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க எங்க பெஸ்ட் கஸ்டமர் ஆச்சே. இல்ல இல்ல, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் ஜீவா கிட்ட கேட்டு சொல்றேன். ஜீவா சாரே நேர்ல வந்து உங்க கையெழுத்து போட்ட செக்க கொடுத்து கணக்க முடிச்சு கேஷ் வாங்கிட்டு போயிட்டார் மேடம். ஜீவா, 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 பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியாமே? ஏ, அந்த பணம் எல்லாம் எங்க? இவனுக்கு என்னமோ ஆயிருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம ஜீவா தான் கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டேங்க. குரு நல்லதா இருக்கேன். நாய குழந்தை மாதிரி நினைச்சு குழந்தைய நாய் மாதிரி அலைய விடுத பட்டணம்ல இது சொல்லல. உன் ரெட்டை என்ன தள்ளிக்கிட்டு திருச்செந்தூர் வந்துட்டான்ல. அங்க சமுத்திரக்கனி ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க. தூத்துக்குடியிலே இருக்க வேண்டியதானே. என்னல பண்ண சொல்லுத? நீ இருந்தா ஒத்த தலைவலி, இவ இருக்கிறனால ரெட்ட தலைவலி. எல செத்த மூதி, எனக்கு பண்ண போன சமுத்திரக்கனிக்கு பண்ணல. இதான் குருங்கிறது. பண்ணுதல்ல.
ரெட்டைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் ஒத்தையில தவிக்கிறேனே. என்ன சுருளா? ஒண்ணு இல்ல, நீ சத்த இருல, நான் திருச்செந்தூர் கடலுக்கு போய் உப்பு கறிக்கு தான் வாய் கொப்பளிச்சு பாத்துட்டு வரேன். ஆஹா, ஆளை கொல்ல பாக்குறானே. எங்க கடந்து அடிக்க பாரு. ஹலோ, எவ்வளவு? நான் தான் சுருளா. அண்ணாச்சி கிட்ட கொஞ்சம் அர்ஜென்டா பேசணும். இல்ல பேசி வச்சுக்கிட்டு தானே அன்னைக்கு குருவ புடிச்சு கொடுக்க மாதிரி கூட்டு வந்து டப்புன்னு அண்ணாச்சி நெத்தி புட்டுல துப்பாக்கி வச்சேடா ஐயா. அவன் என்ன வச்சு உங்ககிட்ட சூதாடிச்சான். இப்ப அந்த குரு திருச்செந்தூர்ல ஓமுருகல் ஆட்சியில இருக்கான். முடிஞ்ச உன் அண்ணாச்சியை வந்து பொலி போட சொல்லும். இப்ப போன வெய்யும். இல்ல தீவா, குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல இருக்கேல, உனக்கு ஒரு வழி பிறக்க போகுது. மா, நீ இங்கேயா இருக்க? ஆமாப்பா. அம்மா, இதாம்ல சொன்னேனே எங்க அம்மா. மா, இதான் விஞ்ஞானி, ராக்கெட்லாம் விடுவாரு. வணக்கம்மா. நீ நல்லா இருப்பப்பா. நீங்க நல்லா இருக்கணும்மா. இது ஜீவா, என்னல 10 பவுன் சங்கிலி புசுக்குன்னு கலக்கி போட்ட? எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நீ தாம்ல என் முருகன். சுருளா, நீ என்ன வேலை பண்றன்னு உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே திருச்செந்தூர் கடல்ல இறங்கணும்ல. தூத்துக்குடி ஹார்பர்ல கேப்டனா இருக்கேன்னு போய் சொல்லிருக்கேன். என்ன சுருளா, இன்னைக்கு எனக்கு ரிஸ்க்னா நாளைக்கு உனக்கு ரிஸ்க். உனக்கு ஒண்ணுனா உங்க அம்மா யார் காப்பாத்துவா? நீ எங்க அம்மா உங்க அம்மாவை நினைக்க, ஆனா அவன் பெத்த அம்மா வைத்த பத்த வைக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஜீவா, நீ உண்மையிலேயே கிரேட்டுப்பா. கொஞ்சம் இரு. ஹலோ, அண்ணாச்சி இருக்காரா? என்னது, கிளம்பிட்டாரா? எங்க? திருச்செந்தூர்க்கா? 30 வண்டி ஓடியா? ஜீவா, என்ன மன்னிச்சு ஜீவா, என்ன மன்னிச்சு. என்ன? இல்ல ஜீவா, நீங்க இருக்கிற விஷயத்தை இப்பதான் அண்ணாச்சிக்கு போன் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணாச்சி கிளம்பிட்டாராம். அந்த படம் இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துடும். ஜீவா, நான் இனிமே உன் கட்சிப்பா. இந்த பார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ஓடிடுப்பா, ஓடிடு. ஒன்னும் ஓட வேணாம். ஏன்? இரு, யோசிக்கிறேன். சுருளா, கோவில் தேவஸ்தானம் ஆபீஸ் எங்க இருக்கு? குரு. நான் குரு இல்ல சுருளா, ஜீவா. போன்ல குருன்னு சொன்னேன். அடிச்சுக்கிட்டே இருக்கான். எடுப்பேனா? எடுக்காத. குரு கிட்ட உத வாங்கி சாவு. அது போட்டோம், தெரியாம தான் கேட்கணும்ல ஜீவா. அதான் போன் கான்டாக்ட்ல ஆயிட்டேன். நைஸா மெட்ராஸ் போகாம ஏன் கன்னியாகுமரி கூட்டிக்கிட்டு வந்த? முட்டாள்தனமா பேசாத. என்ன பார்த்து அடுத்த செகண்ட் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு தெரியாதா? என்னை விட குருவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. குருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல. எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஜீவா, முகத்துல சந்தோஷக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு ஆடுது? ஜீவனா, எங்களுக்கு எப்பப்ப சந்தோஷம் வருமோ அப்பெல்லாம் இந்த லிக்விட கொஞ்சம் குடிப்போம். துக்கமா இருக்கும்போது விஷத்தை குடிப்பாரு. கொஞ்சம் ஊத்துல. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? சும்மா ஊத்துல. என்ன சும்மா லேலிட்டு இருக்க? ஊத்தி குடில, அது மோந்து பார்த்தாலே மட்டை ஆயிடும். அதுவும் சரிதான். சரக்கு இருக்கு, மூடியில ஊத்தி தாரேன், மோந்து பாரு. மயக்கம் வந்துச்சுன்னா அப்படியே முதுகுல சாஞ்சிடணும். ஓகே, இந்தா. சரக்கு இல்ல பங்கு, நீ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல. இந்நேரம் எல்லாம் க்ளோஸா இருக்கும்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லா பாரும் கோசார். அங்க என்ன தீபாவளியா? அது சேட்டுங்க கல்யாணம். வர்ற தீபாவளி தான் அதுங்களுக்கு தலை தீபாவளியே. வணக்கம் தல. தூத்துக்குடியால என்ன தலை இது கெட்டப்பு? ஐயா எல்லாம் செட்டப்ல. அப்படியா? வாங்க தலை. வாங்க. நீ போல நீ வந்தாலே தலை தீபாவளி தான். என் கெட்டப்லயே வரேன்.